திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் 8. திருச்சிற்றம்பலம். கோழிச் சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழிச் சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெம் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோம் வாழியீதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ வாழியீதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த பாடலோட பொருள், தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேசமாட்டேன் என்கிறாயே. நீ வாழ்க. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவமான சிவனை, சிவபெருமானை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படுவாயாக. இந்த பாடலோட உட்கருத்து, இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர். பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையில் சூரியன் எப்படி பிரகாசமாக்குகின்றானோ அதுபோல் ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.